ஆண்டவா, உலகத்துல எல்லா பைத்தியத்தையும் குணப்படுத்துப்பா. என் எதிரே கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட கூடாது. ஆண்டவா, காப்பாத்தம். உஷா, 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 சீக்கிரம் சாமியை வேண்டிக்க. சாமி, எங்க அப்பாக்கு நல்ல புத்தி கொடுப்பா. அப்பா, நான் உங்க வைஃப் வெங்கடலட்சுமி மாதிரி இருக்கேனா? புத்தியை தவிர பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு என் புத்தி தானே வந்தது? ஆமா, உனக்கும் எனக்கும் ஒரே புத்தி. உஷா, ஏன் இந்த புடவைலாம் கட்டு பாலாக்குறேன்? இப்பவே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கமா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ இதெல்லாம் பத்திரமா கட்டி உள்ளவே. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம். நாளைக்கு என்ன கல்யாணம்? நாளைக்குன்னா நாளைக்கு இல்லம்மா. அப்பா எனக்கு எப்பப்பா நீ கல்யாணம் பண்ண போற? ஆயிடுச்சுமா, ஆயிடுச்சு. எங்க ஆயிடுச்சு? உனக்கு தானே ஆயிடுச்சு, எனக்கு எங்க ஆயிடுச்சு? கூடிய சீக்கிரம் ஆயிடும். சென்னை சார் வந்துட்டாரு. சார், ஏன் சார் வாசக்கதவை பூட்டி வச்சிருக்கீங்க? தம்பி, கண்டுபிடிச்சிட்டியா? நான் தான் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த வீட்டுல கொடுத்திருக்கேன். கதவை திறந்திருந்தா ஒருவேளை நீ திடீர்னு தப்பிச்சுக்கிட்டு போயிட்டா, டாக்டர் வந்தா முதல்ல உங்க மண்டையை செக்அப் பண்ண சொல்லுங்க சார். கவலைப்படா தம்பி, உஷாவுக்கு குணமான உடனே ஒன்னு அனுப்பிடுறேன். என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என்ன இங்க மடக்கி வச்சுட்டா உங்க பொண்ணு குணமாயிடுமா? என்ன புரியாத இருக்கிறேன்? அது வரைக்கும் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணாமா? வாரியா, இந்த பொண்ணுக்கு பைத்தியம் குணமான வரைக்கும் உன்னை நான் இந்த விட்டு வெளியே விட மாட்டேன். ஆமா, களைச்சு போயிருக்க. உனக்கு சாப்பிடதா எடுத்துட்டு வா. அப்பா, எனக்கும் பசிக்கு போல இருக்கு. சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. சென்று சார், சார், நான் அழகா இருக்கேனா? என் புடவை நல்லா இருக்கா? சகிக்கல, கன்றாவியா இருக்கு இந்த புடவை. அப்பா, நான் அழகா இல்லையா? என் புடவை நல்லா இல்ல சொல்றாரு பாப்பா. என்ன தம்பி, அவளை எதுக்காக ஆள விடுற? அட கஷ்டகாலமே, இப்ப நான் என்ன சார் சொன்னேன்? பிடிக்கலன்னு ஏன் சொல்றீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? சரி சரி, பிடிச்சிருக்கு போதுமா? தேங்க்யூ. அதெல்லாம் நீயே வச்சுக்க. சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you very much. அத நான் பண்ண பாவம். நீங்க ரொம்ப நல்லவரு சார். அப்படியா? சார், நான் தான் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாரு உஷா, நீ நல்ல பொண்ணா இருக்கணும். நான் உனக்காக தான் இந்த வீட்ல இருக்கேன். Is it? அப்ப என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? You are a nice girl. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன நீ உளர்ற? சரி, சொன்னதான். இந்த மாதிரிலாம் பேசின பலார்னு அரைஞ்சிருவேன். அப்பா பாரு, பையன் அழ வைக்கிறாரு. உங்களோட பெரிய தொல்லையா போச்சியா? ஒத்தர் வம்புக்கும் போத சின்ன குழந்தை அவளையே அப்பப்ப அழ விடுறதே. சார், என்ன கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்கிறா சார். இவ கேட்டா கேட்டா என்னவா? நல்லா இருக்கு சார். ஏயா, புத்தி சரியா உள்ள எந்த பொண்ணாவது உன்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குமாயா? ஏதோ புத்தி நிதானம் இல்லாத பொண்ணு கேக்குது, சரின்னு சொல்லிட்டு போவியா? நல்லா இருக்கு சார், அதுக்காக சரின்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ்? அதான் போயா, என்னவோ இங்கிலீஷ்ல கோச்சுக்கிறிய. கல்யாணம்னா உடனே கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏதோ சரின்னு சொல்லி தொலையா. சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஓகே. சத்தியமா? பாத்தீங்களா? ஆனா சரிதான், ரொம்ப எல்லாம் கோச்சுக்காரப்பா. எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், என்ன ஆளை விடுங்க சார், நான் போயிடுறேன். என்னதே, போயிடுவியா? போயிடுவேன், உன்னை போக விட்டுருவேன். உக்காரியா? உக்காரியா? இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ற? சார், என்ன சார் சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்தி என் பொண்ணை கெடுத்து, ஐயோ மனச இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னு ஊர் பூரா சொல்லி உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன். மரியாதையா இங்கே இருக்கணும், இல்ல மாட்டிக்கிட்டேன். சென்று அழாதீங்க. அடச்சி. சித்தப்பா வந்துட்டாரா? எங்க குளிச்சுட்டு இருக்காரு? கவலைப்படாத, நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன். அடிச்சு பல்லுகள் தட்டிடு. எங்கடா எல்லாத்தையும் சமாளிச்சேன்? திடீர்னு வேலைக்காரி வந்து நின்னுட்டா. அவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. வேலைக்காரி சரி கட்டல. என்னடா வேலைக்காரி ஆகுதுன்னு? அது இவன் ஒரு வேலைக்காரி வச்சுட்டு இருக்கான். அது வந்து சித்தப்பா வேலைக்காரி கூட்டி பெருக்கி. குகன், ஐயோ, என் பேரு ஜெகன் சார். ஏன் சார் மாத்தி கூப்பிடுறீங்க? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குது. இந்த வீட்டுல என்னமோ நடக்குது. ஏண்டா சந்திர, இந்த வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கிற. அதுல என்ன சித்தப்பா சந்தேகம்? ஏல மோகன், நான் கேட்கறதுக்கு மரியாதையா பதில். முடியாது சார்,
என்ன சார் நீங்க? சரி சரி சோமன், இந்த வீட்டுல இவன் மட்டும் தானே இருக்கான். என்ன உங்களுக்கு திடீர்னு சந்தேகம்? உங்களுக்கு தெரியாம வீட்டை யாருக்காவது வாடகை கூட்ட மாதிரி பேசுறீங்களே. நீ வாய திறக்காத, நீ சொல்லு. இவன் ஆம்பளை தானே? இது என்ன சார் கேள்வி? கேட்கறதுக்கு பதில். இவன் ஆம்பளை தானே? ஏதாவது நல்ல விஷயமா பேசுவோமே. நல்ல விஷயம் இருவா. பயமா இருக்குடா. ஆம்பளையாங்கிறாரு, என்னென்னமாங்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாட்டிக்குவோம் போல இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, உன் சித்தப்பா நான் சமாளிச்சுக்கிறேன்டா. இது அந்த வேலைக்காரியை சமாளிச்ச மாதிரியா? போடா. பேய் இருக்கே பேய், அது அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற துணிமணி எல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டுடும். பாடி பாவாடைய மட்டும்தான் தூக்கிக்கிட்டு வருமா? வேட்டி பனியனை தூக்கிட்டு வராதா? அது பாடி பாவாடை மட்டும் தூக்கிட்டு வர புனிதமான பேய். ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல, பொம்பளை அதுலயும் பேய் கேட்கணுமா? யாரா நீ? என்ன வேணும்? பாவாடைங்க. இந்த பாவாடை ஒண்ணுதானா? டேய், அந்த பாவாடை எடுத்த வகையில கூட. அது இல்லைங்க, என் பேர் பாவாடைங்க. அம்மா சொன்னாங்க நான் ஊருக்கு போறேன், தினம் ஐயாவுக்கு 100 மில்லி ஊத்துன்னு. என்னடா இவன் என்னமோ அம்மாவுக்கு அம்மாங்கிறேன். சும்மா சும்மா. சித்தப்பா அப்படி போங்க, ஒரு ரகசியம் சொல்றேன். என்னடா? என்ன? அவன் கூட பேசாதீங்க, அவன் ஒரு மாதிரி. இதுவும் அந்த பேயோட வேலைதான். அவனுக்கு தினம் இங்க வந்து பால் ஊத்திட்டு போறதா ஒரு பிரமை. 2 வேளையும் வந்து அம்மா பால் அம்மா பால்னு கத்திட்டு போயிடும். இப்ப கத்திட்டான்ல, போக வேண்டியதுன்னு. பாத்திரத்தை கொண்டாயா, பால் ஊத்தணும். பேஜார் பண்ணாத, இன்னும் 4 வீடு போக தேவையில்ல. ஆமா தந்துரு சார் எங்க? ஏன்டா சிரிச்ச? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் இங்கதான் இருக்கேன். சந்திர சார் எங்க இருக்கேன். மரியாதையா போக போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? போலீஸ் போலீஸ். இந்த பேய் லேஸ்ல போகாது போல் இருக்கு, புடிச்சு தள்ளுங்க. போடா போடா. பாத்தீங்களா நாங்க அந்த பேய் கூட எவ்வளவு அவஸ்தைப்படுறோம்னு. இந்த பேய சும்மா விடக்கூடாது. 2 பார்த்தேன். சித்தப்பா அது ரொம்ப பயங்கரமான பேய். 32 வருஷமா சித்தி கூடயே குடும்பம் நடத்தி இருக்கிற இது சுண்டைக்கா பேய் என்னடா பண்ணிட? ஓடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு பேய் மேல பயமே தெளிஞ்சிச்சுடா. கவலைப்படாத, ஐடியா. இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு கருப்பு துணியை போட்டுட்டு நான் ஆட போற பேய் ஆட்டத்துல உங்க சித்தப்பா துண்ட காணும் துணிய காணும் ஓட போறாங்க. உன்மேனி உருகுதே, உன்னாசை பெருகுதே. இது எந்த படுத்து வசனா? வசனமா? இல்ல கிண்டலா? நான் பாட்டு பாடுறேன். நீ பாட்டா பாடுன? நீ ரொம்ப நல்லா பாடுவியா? அப்ப பாடு. உஷா என்ன நீ விளையாடுறியா? நீ பாடு. அதெல்லாம் பாட மாட்டேன். அப்பா பாட சொல்லுங்கப்பா, பாட சொல்லுங்கப்பா. குழந்தை ஆசைப்படுது, பாடியா? சரியான விவஸ்தை கட்ட ஆளியா நீ. இப்ப நீ பாடுறியா இல்ல நான் பாடுவேன்? ஐயோ நானே பாடுறையா? என்னன்னு பாடுவேன்? தத்துவ பாட்டா பாடே. தத்துவ பாட்டு ரொம்ப அவசியம். காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன். காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன். தண்ணியோ குளிரும் தீயோ கொதிக்கும் தத்துவமா சொல்லி முடிச்சேன். காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன். பொண்ணை பார்த்து தங்கம் என்பேன், பொண்ணை பார்த்து மங்கை என்பேன். பொண்ணை பார்த்து தங்கம் என்பேன், பொண்ணை பார்த்து மங்கை என்பேன். விண்ணை பார்த்து வானம் என்று பாடுவேன், இன்னும் விதவிதமா கற்பனையில் கூறுவேன். கடலை பார்த்து சமுத்திரம் என்று சொல்லுவேன், கவிதையிலே உலகத்தையே வெல்லுவேன். பிறவியில் நான் கவிஞன்
கவிஞனம்மா புதிய புதிய கவிதை கேளு காக்கா சிவப்பு ஐயோ மக்கு காக்கா கருப்பு ஆஹா ஆஹா எவ்வளவு பெரிய தத்துவம் காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன் உலகமெங்கும் பைத்தியங்கள் ஊரிலெங்கும் பைத்தியங்கள் உலகமெங்கும் பைத்தியங்கள் யாருக்கில்ல பைத்தியம் நீ சொல்லம்மா இப்பம் நானும் அந்த பைத்தியத்தில் ஒன்னம்மா என்ன மறந்து சிரிக்கிறேன்னு பாத்தியா எதுக்கு என்ன காரணம் நீ கேட்டியா அரக்கிருக்கு முழுக்கிருக்கு எதுக்கும் உலகில் கணக்கிருக்கு கருப்பே கருப்பே தண்ணியும் குளிரும் தீயோ கொதிக்கும் தத்துவமா சொல்லி முடிச்சேன் காக்கா கருப்பு ரோஜா சிவப்பு நான் தான் கண்டுபிடிச்சேன் காதலிலே பைத்தியங்கள் காசு பண பைத்தியங்கள் காதலிலே பைத்தியங்கள் காசு பண பைத்தியங்கள் பதவியிலே பட்டத்திலே பைத்தியம் இப்படி பார்த்துப்புட்டே 100 வகை பைத்தியம் உனக்கும் இப்போ பைத்தியம் தானம்மாடி எனக்கும் வரும் கொஞ்சம் பொறுத்தா தாடி இடத்தை விட்டு கடைய கட்டு எனக்கும் சிரிப்பு வருது இப்போ காக்கா கருப்பே சிவப்பே தண்ணியோ குளிரும் தீயோ கொதிக்கும் தத்துவமா சொல்லி முடிச்சேன்